வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உள்நாட்டு செய்திகள். தமிழ்நாடு உலக ஸ்டார்ட் அப் மாநாடு 2025 நிகழ்ச்சியினை வரும் அக்டோபர் 9 மற்றும் 10 தேதிகளில் ஸ்டார்ட் அப்டியன் நிறுவனம் கோயம்புத்தூரில் நடத்த உள்ளது. இந்த 2 நாள் மாநாட்டிற்கு உலகம் முழுவதிலுமிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். 2025 மற்றும் 26ஆம் நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டேட்டா வவுச்சர் திட்டம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் கிளவுட் உட்கட்டமைப்பு செலவுகளை குறைப்பதன் மூலம் அவை விரைவாக வளர்வதற்கும் எளிதாக புத்தாக்கங்களை மேற்கொள்வதற்கும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. தற்போது இந்த திட்டத்திற்கான அரசாணை முறையாக வெளியிடப்பட்டு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டை இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்காக மாற்ற ரூபாய் 125 கோடி முதலீடு. கிஸ்லோ நிறுவனர் சுரேஷ் சம்பந்தம் மற்றும் அவரது மகன் அரவிந்த் தொடங்கிய முதல் VC நிறுவனம் தமிழ்நாட்டை இந்தியாவின் அடுத்த சிலிக்கான் பள்ளத்தாக்காக மாற்ற முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் அடுத்த 4 ஆண்டுகளில் ஆரம்ப நிலை ஸ்டார்ட் அப்களில் 125 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இதற்காக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய நகரங்களில் ஐடியா பட்டறை என்ற தனித்துவமான பட்டறைகளை நடத்தி புதிய யோசனைகளுக்கு வழிகாட்டி நிதியுதவி அளிக்கின்றனர். இதுவரை மின்சார வாகனங்கள், பயோடெக் உட்பட 18 ஸ்டார்ட் அப்களில் முதலீடு செய்துள்ளனர். தமிழ்நாட்டின் வலுவான தொழில்துறை, திறமையான மனிதவளம் ஆகியவற்றை கொண்டு மாநிலத்தை இந்தியாவின் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கிற்கு வழி நடத்துவதே முதல் VCயின் இலக்கு. தொழில்நுட்பம், சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் ஆகிய 3 தூண்கள் இணையும் இடத்தில் வணிக வெற்றியின் எதிர்காலம் உருவாகிறது. அத்தகைய சக்தி வாய்ந்த சூழலில் த்ரைஃபியூஷன் சமிட் 2025 வரும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூரில் உள்ள சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் 7க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள், 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட தொழில்துறை நிபுணர்கள் பங்கேற்று தங்கள் அனுபவங்களையும் வெற்றிக்கான யுக்திகளையும் பகிரவுள்ளனர். ஸ்டார்ட் அப் சமிட் 1.0 SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி காட்டாங்குளத்தூர் மாணவர்கள் நடத்தும் நிகழ்ச்சியானது வரும் செப்டம்பர் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் SRM வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த 2 நாள் நிகழ்ச்சியை டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ் மற்றும் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் இயக்ககம் இணைந்து நடத்துகின்றன. தொடக்க விழாவில் IIT மெட்ராஸ் GDC தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஆர் ரகுத்தாமராவ் மற்றும் IITM பிரவர்த்தக் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஜெனரல் கரன்பீர் சிங் பிரார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கிறார்கள். இந்த ஸ்டார்ட் அப் சமிட் 1.0 ஒரு நிகழ்வை தாண்டி புதுமை மற்றும் தொழில் முனைவு இயக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களுக்கு பிச்சிங், இன்னோவேஷன், சஸ்டைனபிலிட்டி, ஃபைனான்ஸ் குறித்த அறிவும், தொழில் முனைவோர்களுக்கு தொழில்துறை வல்லுநர்களுடன் நெட்வொர்க் செய்யும் வாய்ப்பையும் வழங்க இருக்கின்றது. பான் இந்தியா செய்திகள். கடந்த வாரம் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 18 முக்கிய ஒப்பந்தங்கள் மூலம் சுமார் $98.2 மில்லியன் நிதி திரட்டியுள்ளன. இதில் ஃபைன் நகைகளை தயாரிக்கும் ஸ்டார்ட் அப்பான பல்முனாஸ் ரூபாய் 55 கோடி நிதி திரட்டி இந்த வாரம் முன்னணி நிறுவனமாக உள்ளது. இந்திய ஸ்டார்ட் அப் உலகில் ரிவர்ஸ் ஃபிளிப்பிங் எனப்படும் ஒரு புதிய முறை வேகமாக பரவி வருகிறது. வெளிநாடுகளில் பதிவு செய்யப்பட்ட இந்திய நிறுவனங்கள் மீண்டும் தங்கள் செயல்பாடுகளை இந்தியாவுக்கு மாற்றுவதுதான் இதன் பொருள். அமெரிக்காவில் செயல்பட்டு வந்த மீஷோ நிறுவனம் தனது முழு செயல்பாடுகளையும் மீண்டும் இந்தியாவுக்கே மாற்றியுள்ளது. இதற்காக கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பல கோடி ரூபாய் வரி செலுத்தி தனது கட்டமைப்பை $1 பில்லியன் IPOவுக்கு தயார்படுத்தி வருகிறது. இதேபோன்று சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்டுள்ள பிளிப்கார்ட் நிறுவனமும் இந்தியாவுக்கு தனது தலைமையகத்தை மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது.
இதன் மூலம் எதிர்காலத்தில் சுமார் 60-70 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஐபிஓவை வெளியிட திட்டமிட்டுள்ளது. இந்த ரிவர்ஸ் ஃபிளிப்பிங் போக்கு ஐபிஓவுக்கு தயாராகும் நிறுவனங்கள் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதுடன் இந்திய ஸ்டார்ட் அப் சூழலுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கி வருகிறது. இந்தியாவில் ரியல் மணி கேமிங் எனப்படும் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தால் நிதி தொழில்நுட்பத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக மாதாந்திர பரிவர்த்தனைகள் சுமார் 20,000 கோடி முதல் 30,000 கோடி வரை குறையக்கூடும் எனவும் அடையாள சரிபார்ப்பு சேவைகள் வீழ்ச்சியடையக்கூடும் எனவும் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 29 அன்று நடந்த அரசு ஃபின்டெக் சந்திப்பில் போன்பே, ஸ்ட்ரைப், ரேசர்பே, பேயூ போன்ற முன்னணி நிறுவனங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் தெளிவான வழிகாட்டுதல்களையும் பணம் செலுத்துவதற்கான நடைமுறைக்கான கால அவகாசத்தையும் கோரின. சில நிறுவனங்கள் அரசின் முடிவை ஏற்றுக்கொண்ட நிலையில் A23 போன்ற சில நிறுவனங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து உள்ளூர் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளன. இதுவரை ஆன்லைன் விளையாட்டுகள் துறை வேலைவாய்ப்புகளையும் முதலீடுகளையும் அதிக அளவில் ஈர்த்து வந்தது. தற்போது இந்த தடை ஒரு பெரிய தொழில் சிக்கலாக மாறியுள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கான தடை காரணமாக ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபேன்கோட் தனது விளையாட்டு பொருட்கள் வணிக பிரிவை மூடுவதாக அறிவித்துள்ளது. இனி முழுமையாக விளையாட்டு ஸ்ட்ரீமிங் மற்றும் உள்ளடக்க சேவைகளில் மட்டுமே கவனம் செலுத்த அது முடிவு செய்துள்ளது. ஃபேன்கோட் ஷாப் எனப்படும் அதன் ஆன்லைன் விளையாட்டு பொருட்கள் விற்பனை இந்த ஆண்டு இறுதிக்குள் முற்றிலும் நிறுத்தப்படும் என உறுதியான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சந்தையில் போலி பொருட்களின் ஆதிக்கம் அதிகரித்ததும் இந்த வணிக பிரிவு எதிர்பார்த்த வளர்ச்சியை அடையாததும் இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாகும். 2025 அக்டோபர் மாதம் வரை ஃபேன்கோட் ஷாப் தொடர்ந்து செயல்படும் என்றும் அதற்குள் பெறப்பட்ட ஆர்டர்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு பிறகு விளையாட்டு ஒளிபரப்பு மற்றும் உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் மட்டுமே ஃபேன்கோட் முழுமையாக கவனம் செலுத்தும். பிசினஸ் AI துறையில் முன்னணி நிறுவனமான யூனிஃபோ, ஆர்பி AI மற்றும் ஆட்டோநாம் 8 ஆகிய 2 AI தளங்களையும் வாங்குவதாக அறிவித்துள்ளது. இது யூனி4இன் AI கிளவுட் சேவைகளை மேலும் மேம்படுத்தி வணிகச் செயல்பாடுகளை தானியங்கு முறையில் எளிதாக்க உதவும். இந்த கையகப்படுத்துதல்கள் குறித்து பேசிய யூனிஃபோரின் CEO உமேஷ் சக்தேவ், உலகின் பெரிய நிறுவனங்கள் AI தொழில்நுட்பத்தில் எங்களை நம்புகின்றன. ஆர்பி AI மற்றும் ஆட்டோநாம் 8 வரவால் சிக்கலான வேலைகளை AI மூலம் எளிதில் ஒருங்கிணைத்து அதிவேகமாக புதுமைகளை வழங்க முடியும் என்று தெரிவித்தார். யூனி4இன் இந்த நடவடிக்கை AI துறையில் உலகளாவிய நிறுவனங்களுக்கு இடையே ஒரு போட்டியை உருவாக்குகிறது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வாடிக்கையாளர்களுக்கு புதிய AI வசதிகளை வழங்கும் முன்னோடி திட்டங்களையும் யூனி4 விரைவில் தொடங்க உள்ளது. இந்தியாவின் நேரடி நிகழ்வுகள் துறைக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கும் வகையில் புக் மை ஷோ மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஆகிய நிறுவனங்கள் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்துடன் இணைந்து ஒரு தேசிய அளவிலான திட்டத்தை அறிவித்துள்ளன. இந்த கூட்டணியின் மூலம் 2027 ஆண்டிற்குள் 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் 5000க்கும் அதிகமான இசை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலாச்சார விழாக்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முயற்சி பல்லாயிரக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் இந்தியா உலகளாவிய நேரடி பொழுதுபோக்கு மையமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முன்னணி முதலீட்டு நிறுவனங்களில் ஒன்றான A99 தனது 3வது நிதி திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த நிதி திட்டம் $100 மில்லியன் மதிப்பிலானது. இந்த நிதி செயற்கை நுண்ணறிவு, நிதி தொழில்நுட்பம், சுகாதார தொழில்நுட்பம் மற்றும் SaaS போன்ற துறைகளில் உள்ள ஆரம்ப நிலை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்யப்படும். இந்த 3வது நிதி திட்டத்தின் மூலம் 20 முதல் 25 நிறுவனங்களுக்கு முதலீட்டு உதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உலகளாவிய சந்தைகளில் விரிவடைய உதவுவதே இந்த நிதியின் முக்கிய நோக்கமாகும். இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆகஸ்ட் 25 முதல் 30 வரையிலான காலகட்டத்தில்
$120 மில்லியனுக்கும் அதிகமாக நிதியை திரட்டியுள்ளன. இதில் டிரான்ஸ்பியன்கே நிறுவனம் மட்டும் $25 மில்லியன் நிதி திரட்டி தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் தனது விரிவாக்க திட்டங்களை அறிவித்துள்ளது. விநியோக சங்கிலி நிறுவனமான லீப் இந்தியா 2400 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொது பங்கு வெளியீட்டிற்காக செபியிடம் ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளது. எலிவேட் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் அதன் முதல் நிதியான 1400 ரூபாய் கோடியை திரட்டி முடித்துள்ளது. இந்த நிதி ஃபின்டெக், சாஸ், B2B தளங்கள் மற்றும் நுகர்வோர் பிராண்டுகள் ஆகியவற்றில் முதலீடு செய்யப்படவுள்ளது. இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சூழலில் தற்போது 1.8 லட்சத்திற்கும் அதிகமான அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் உள்ளன. இந்திய தொழில்நுட்ப நிறுவனமான வின்சிடோ அமெரிக்க சந்தையில் தீவிரமாக விரிவாக்கம் செய்து வருகிறது. மேலும் சென்ஷன் நிறுவனத்தின் நிறுவனர் ஹிமான்ஷு தியாகி இந்தியாவின் தொழில்நுட்ப இறையாண்மையை வலுப்படுத்த ஓபன் சோர்ஸ் AI-க்கு ஆதரவாக பேசி வருகிறார். பிரபல ஆன்லைன் பயண சேவை நிறுவனமான ஈஸ் மை ட்ரிப் நிறுவனத்தின் இணை நிறுவனரான பிரசாந்த் பிட்டி தனது நிர்வாக இயக்குனர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக நிஷாந்த் பிட்டி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக பொறுப்பேற்றுள்ளார். தற்போது உலகளாவிய ஸ்டார்ட் அப் செய்திகள் உங்களுக்காக. உலக டெக் ஜாம்பவான்களின் புதிய திட்டம். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள், மைக்ரோசாஃப்ட் மற்றும் அமேசான் ஆகியவை இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்காக புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஸ்டார்ட் அப்களுக்கு பயிற்சி, தொழில்நுட்ப ஆதரவு, கிளவுட் சேவைகளுக்கான நிதி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் ஆகியவை வழங்கப்படும். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, ஃபின்டெக், சுகாதார தொழில்நுட்பம் மற்றும் சாஸ் போன்ற துறைகளில் செயல்படும் ஆரம்பநிலை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இந்த திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பலனளிக்கும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் செயற்கை நுண்ணறிவு, கிளைமேட் டெக், ஆட்டோமேஷன் மற்றும் பிராந்தியர் டெக் போன்ற துறைகளில் முதலீட்டாளர்கள் அதிக அளவில் கவனம் செலுத்தி வருகின்றனர். கடந்த 3 மாதங்களில் மட்டும் AI மற்றும் கிளைமேட் டெக் துறைகளில் $15 பில்லியன் அதிகமாக முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர், பெங்களூரு, டோக்கியோ மற்றும் சிட்னி போன்ற நகரங்கள் தற்போது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மிகவும் பிடித்தமான மையங்களாக உருவெடுத்துள்ளன. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் AI ஸ்மார்ட் கண்ணாடிகள் அறிமுகம். மும்பையில் நடைபெற்ற ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 28 மற்றும் 29 தேதிகளில் ரிலையன்ஸ் தனது புதிய கண்டுபிடிப்பான ஜியோ ஃப்ரேம்ஸ் எனப்படும் AI ஸ்மார்ட் கண்ணாடியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கண்ணாடியில் உள்ள வாய்ஸ் AI தொழில்நுட்பம் மூலம் பயனர்கள் தங்கள் குரல் வழியாகவே கண்ணாடியை கட்டுப்படுத்த முடியும். இது இந்தியாவின் பல்வேறு மொழிகளுக்கும் ஆதரவு தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் HD மீடியா அனுபவம் மற்றும் தரவு பாதுகாப்பிற்கான கிளவுட் பேக்கப் வசதியும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. நிபுணர்களின் கூற்றுப்படி ஜியோ ஃப்ரேம்ஸ் AI, IoT மற்றும் அணியக்கூடிய தொழில்நுட்ப துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கல்வி, சுகாதாரம் மற்றும் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோ ஃப்ரேம்ஸ் ஐ மிகவும் மலிவான விலையில் சந்தைக்கு கொண்டு வந்து இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மேலும் பரவலாக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. இந்திய தொழில்நுட்ப உலகில் ஒரு பெரிய முன்னேற்றமாக ரிலையன்ஸ் நிறுவனம் தனது புதிய செயற்கை நுண்ணறிவு துணை நிறுவனமான ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஐ தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 29, 2025 அன்று நடைபெற்ற ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கூகுள் நிறுவனத்துடன் ஒரு புதிய கூட்டணி அமைக்கப்பட்டதாகவும் மெட்டா நிறுவனத்துடன் $100 மில்லியன் மதிப்பிலான AI கூட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த புதிய ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் ஜெனரேட்டிவ் AI, நிறுவனங்களுக்கான AI தீர்வுகள் மற்றும் நுகர்வோருக்கான AI தயாரிப்புகள் போன்ற துறைகளில்
இந்தியாவை உலகளாவிய நிறுவனங்களுக்கு இணையாக நிலைநிறுத்தும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கல்வி, சுகாதாரம், சில்லறை வர்த்தகம் மற்றும் டிஜிட்டல் மீடியா போன்ற துறைகளில் AI பயன்படுத்தி புதிய சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் இந்தியாவில் டிஜிட்டல் புரட்சி மேலும் வேகமெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச அங்கீகாரம் பெறும் இந்திய ஸ்டார்ட் அப்கள். இந்தியாவின் வீட்டு சேவை நிறுவனமான அர்பன் கம்பெனி சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்று புதிய சந்தைகளில் வணிக வெற்றிகளை பெற்று வருகிறது. அதன் புதுமையான அணுகுமுறை உலகளாவிய வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜெனிக் ஹப் நிறுவனம் குறிப்பிடத்தக்க முதலீட்டை பெற்று உலகளாவிய விரிவாக்கத்தில் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இது உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. சில பிராந்தியங்களில் சவால்கள் இருந்த போதிலும் சர்வதேச முதலீட்டாளர்கள் இந்திய ஸ்டார்ட் அப்களில் தங்கள் நம்பிக்கையை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் முதலீடுகளின் ஆர்வம் தொடர்ந்து வலுவாகவே உள்ளது. செய்தி வெளியிடும் நிறுவனங்களை மையமாக கொண்ட ஸ்டார்ட் அப்கள் புதிய வருவாய் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன. இதற்கு ஒரு உதாரணமாக பெர்ப்ளெக்சிட்டி நிறுவனம் தனது சந்தா சேவைகளின் மூலம் கிடைக்கும் வருவாயில் 80% வரை ஊடக பங்காளர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இது செய்தி நிறுவனங்களுக்கு புதிய வருவாய் வழிகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை ஸ்டார்ட் அப் பற்றிய அனைத்து செய்திகளுக்கும் இணைந்திருங்கள் ஸ்டார்ட் அப் நியூஸ் தமிழுடன். நன்றி, வணக்கம்.